அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 38 மாவட்டத்திலையும் ஒரு வேலைவாய்ப்புக்கூட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு வழியாக அதற்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கான மெரிட் லிஸ்ட், அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே இன்று முதல் வெளியிட போவதாகவும் அதுவுமே அவங்க மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்குமே சென்ட் பண்ண போவதாகவும் தகவல் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்டேட் எல்லாமே டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, விற்பனையாளருக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, கட்டுனருக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ எந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் மெரிட் ஆகி செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இல்லை நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்காங்க செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த ரிசல்ட்டை குறித்து. சரிங்களா. ஸோ இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும், என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும், மினிமம் கட் ஆஃப் என்ன இருக்கணும், மேக்ஸிமம் என்ன இருக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலையை நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிடுறேன், ஸோ நான் 20 லட்சம் கொடுத்துருக்குறேன், ஸோ எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் மாவட்டத்தில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை வதந்திகளா, ஸோ அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான உண்மை நிலவரத்தையும் நம்ம தெளிவாக இதில் அலசி அரைஞ்சிருக்கோம். ஸோ அதையுமே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. நம்ம அவங்க இந்த ரேஷன் டிஆர்பி சைட்லேருந்தே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்போம். இவங்க மற்றவங்க 100 மார்க் எடுத்தாங்கன்னா இவங்க 96 97 மார்க் எடுத்தாவே போதுமானது, 100க்கு மார்க்கான இவங்க எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3 முன்னுரிமை முக்கியவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது யார் யாருக்கு எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் வெளியிட போகிறாங்க, ஸோ என்னைக்கிலேருந்து வெளியிட போகிறாங்க, அதே மாதிரி எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது, வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, ஸோ அதை பற்றின அப்டேட் தான் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், அப்டேட் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுப்பாங்க. என்ன தான் நடக்குது இந்த டிஆர்பி சைட்லேருந்து கூட்டுறவுத்துறையில், ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்டுன்றதை, என்ன டிஆர்பி மகிழ்ச்சி தகவல்ன்றதை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி எப்போது நேர்காணல் கன்ஃபார்மாக முடிஞ்சிருச்சா. ஏன்னா பெஞ்சல் புயல் வந்த காரணத்தினால சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நேர்காணல் நடத்தாமல் இருந்தாங்க. ஸோ அது நடத்தி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% 38 மாவட்டத்திற்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணலானது சிறப்பாக நடைபெற்று விட்டது. ஓகேங்களா. சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரிங்களா. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிட்டத்தட்ட நமக்கு வெறும் கொடுத்துருந்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 3200 வேக்கன்சி தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 3200 வேக்கன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெறும் 3000 வேக்கன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,97,000 97 பேர் எப்படி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பண்ணுறது, ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கட் ஆஃபில் வந்து எப்படி நம்ம குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். அதனால தான் அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. ஸோ அது மட்டும் தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் தான் இப்படி ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து இது எல்லாமே மேனுவலாக யாருமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் என்னன்றதை மேனுவலாக யாருமே செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே வந்து இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கொடுத்து தான் இதை வந்து பார்த்திங்கனாக்கா மெரிட் ஆக்கி அதில் யார் டாப் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் வந்து குறுஞ்செய்தி அனுப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ இந்த டேட்டில் என்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் மீண்டும் கொண்டு வரணும். மீண்டும் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு 1 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஒரு வந்து கூட்டுறவு கடை ரேஷன் கடை வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் போய்ட்டு மந்த்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பேஸில் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ தான் இதுதான் விஷயமே தவிர்த்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எந்த ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க, காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. உண்மை நிலவரம் இது தான். ஓகேங்களா? வெறும் 3000 வேக்கன்சிக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணதுனால தான் அவங்கள மெரிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த வேலைக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் இதுதான். இதற்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருந்தால் எனக்கு இந்த வேலைன்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் கட் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 90% இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த காம்படிஷனில் இருக்கவே முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வெறும் 3200 வேக்கன்சிக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கலாம், உங்களை விட நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம கட் ஆஃப் மார்க்கில் வந்து கரெக்டாக இருக்கணும். கட் ஆஃப் மார்க் மினிமம் 90, 95, 97, 98 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ காம்படிஷன் இந்த ரேஷன் வேலைக்கு. சரிங்களா? கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். அடுத்ததாக வந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து நான் என்ன அப்டேட் கொடுத்துருக்கேன், அவங்க அதாவது டிஆர்பி சைட்லேருந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க நம்ம கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க இல்லையா, எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்புகிறாங்க இல்லையா, அதுலேயே வந்து அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துடுவோம். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போகும். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் மொபைல் நம்பரையும் போட்டு நம்ம வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் 2020 வந்த லிங்க் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஃபிஷியலாக வந்து லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த வெப்சைட்டுமே ஓப்பன் ஆகலை. சரிங்களா? செக் நவ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் ஜோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து செக் நவ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. விரைவில் இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் நமக்கு தகவலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம், யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு முன்னுரிமையாக ஒரு குடும்பத்தில் தமிழ் வழியில் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை. முதல் கிராஜுவேஷன் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு முதல் முன்னுரிமை. ஓகேங்களா? அதுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்ததாக 10ஆவதுலேயும் சரி 12ஆவதுலேயும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. அடுத்தது 3வது முன்னுரிமையை வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு தான் இதில் வந்து 3வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கத்தக்கது தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் இன்றைக்கான அப்டேட். நம்ம ரேஷன் அப்டேட்டை பற்றி கொடுத்துருக்கிறது. விரைவில் வந்து இதற்கான ரிசல்ட் வெளியிடப்படும். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.